பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது பராசர மணிமன்றத்துக்கு. இந்த பெண் கேள்வி என்று பார்க்கும்போது கணவர் இறந்து விட்டார். இந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்யலாமா? அப்போ இந்த பெண்ணுக்கு தொழில் ஏதாச்சும் ஒரு நல்ல நிலை கொடுக்குமா? எந்த மாதிரி ஒரு தொழில் செய்யலாம்? சொந்த தொழில் செய்யலாமா? இல்லை ப்ரைவேட்டில் ஏதாச்சும் வேலை செய்யலாமா? அதுக்கு ஏதாவது பாக்கியம் உண்டா? வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் வழி உண்டா? அப்படின்னு ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி தான். இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெண் சமுதாயத்தில் வாழணும்னாவே பல பிரச்சனைகளோடு போராடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இந்த பெண்ணோட கேள்வி என்று பார்க்கும்போது நியாயமான கேள்வியாக இருக்குது. இந்த பெண் பிறந்தது 25/5/1980 பிறந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். 5:20. அப்போ இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சூரியன் லக்கணத்திலே இருக்கார். ரிஷப லக்கணம். லக்கணத்திலே சுகாதிபதி 4 இருக்கார். அப்போ சுகத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு பெண்ணு என்று சொல்லலாம். ஏன்னா சுகாதிபதி 4 இருக்கார். சொத்துங்கிற ஸ்தானமும் 4 இருக்குது. அப்போ இந்த பெண்ணோட கேள்வி என்று பார்க்கும்போது என்ன, அதாவது திருமணம் கணவர் ஏன் இவங்க இழந்தாங்க? கணவருக்கு உண்டானதுன்னா ஒரு பெண் ஜாதகம்னாவே நாம் பார்க்கக்கூடியது குடும்பஸ்தானம் மெயினாக. அடுத்தது பாக்கியஸ்தானம். இது 2 நல்லா இருக்கணும். பெண்ணை பொறுத்தளவுக்கு இது 2 நல்லா இருக்கணும். பாக்கியம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா பெண் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு குத்து விளக்கு ஏற்றி அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கனால இது ரிஷப லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியை பாதகாதிபதியை வந்துடுறாரு. அப்போ அங்கே மாந்திங்கிற ஒரு கிரகம் வேற பாக்கியத்தில் போய் அமர்ந்திருக்குது. அப்போ பாக்கியாதிபதியாச்சும் நல்லா இருக்காருன்னு பார்த்தா அவரும் போய் 4ல் உட்காந்துருக்கார். யாரோட சேர்க்கை பெற்று அவருக்கு எதிரியான ஒரு கிரகம் எதிரியான வீட்டில் போய் சனி சேர்க்கை பெற்றிருக்குது. சனி சேர்க்கை பெற்றது ஒரு சிறப்பானு பார்த்தா சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றுட்டார். செவ்வாயும் லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றுட்டார். இருவரும் யுத்த கிரகங்கள். அப்போ யுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இங்கே எதில் யுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, இரத்த வழி உறவின் மூலமாக யுத்தத்தை கொடுக்கும். இரத்த வழி உறவை ஒதுக்க சொல்லும். சொந்த பந்தத்தில் ஒரு பிரச்சனை வரும். சுகஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை வரும். சுகத்தை ஒரு அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையை. ஏன்னா யுத்தக்காரனுங்க 2 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு போதாதுன்ட்டு இதுக்கு துணையாக பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி போய் குரு இந்த லக்கணத்துக்கு யோகத்தை செய்யாத ஒரே கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் திதிசூனியாதிபதி போய் 4ல் உட்காந்துட்டார். அப்போ அடுத்தது பாருங்கள் ராகு உட்காந்துட்டார். ராகு திசை இந்த பெண்ணுக்கு இளம் வயசுலேயே வந்துருச்சு. அதாவது இளம் வயசுனா சந்திர திசை 6 வருஷம். அதுக்கடுத்து செவ்வாய் திசை ஒரு 13 வயசு. 13 வயசுக்கு மேலே அந்த பெண்ணுக்கு ராகு மகா திசை வந்தது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா அது 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து இந்த சொத்துங்கிற பிரச்சனைகளை உட்காந்துருக்குது. சுகங்கிற ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது. அந்த ராகு பகவான் 4 உட்காந்து திசையை நடத்துறது யாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தாய் வழி உறவு மூலியமாக வந்த தோஷம் என்று சொல்லக்கூடிய தன்மை. ஏன்னா ராகு பகவானும் கேதுவோட சாரத்தை பெற்றிருக்கார். ஆனால் செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு யோகியாக தான் வர்றாரு. கணவர் நல்ல கணவராக தான் வந்திருப்பார். இந்த ஜாதகத்துக்கு கணவர் நல்ல கணவராக தான் இருந்திருப்பார். ஏன்னா 7ஆம் அதிபதி 4ல் போனால சேர்க்கை பெற்றதுனால அவர் யோக பங்கம் ஆயிட்டார். அதாவது ஒரு யோகியாக வந்தக்கூடிய செவ்வாய் அங்கே சேர்க்கை பெற்ற அவையோட சேர்க்கை பெற்றதுனால ஒரு சிறப்பு தன்மை இல்லாத போச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த செவ்வாய் சனி ராகுவோட சேர்க்கை பெற்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அவயோகி சாரத்தை பெற்று ராகு பகவானோட திசை நடக்குது. அப்போ அந்த திசை சிறப்பை தருமா அந்த ஜாதகத்துக்கு? அப்போ எதை எதை கிடைக்கும்? அதாவது சொத்தை இழக்க சொல்லும், சொந்தத்தை இழக்க சொல்லும், சுகத்தை இழக்க சொல்லும். இதெல்லாம் கொடுத்து எல்லாம் கெடுத்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இது அந்த ராகு பகவான் 4ல் உட்காந்தனால அந்த தன்மையை கொடுத்துட்டார். யாரோட சேர்ந்திருக்காரு? செவ்வாயோட சேர்க்கை பெற்று கலசரக்காரங்கன் செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார். அடுத்தது பாக்கியாதிபதி சனியோட சேர்க்கப்பட்டார். மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகம் எது? செவ்வாய் தான். அதே மாதிரி மாங்கல்யத்துக்கு அதிபதி ஆறவரா குரு வர்றார். அப்போ அவரோட சேர்க்கை பெற்றனால இந்த 3 கிரகத்தையும் அந்த ராகு பகவான் அந்த தசா காலங்களில் இதை சிறப்பு நிலை இல்லாத பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு. அப்போ இது நம்ம நடந்த ஒரு நிகழ்வை நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்தது இவங்க தொழில் பற்றி கேட்டிருக்காங்க. தொழிலில் 10ல் கேது இருக்குது. 10ல் கேது எந்த தொழிலுக்கு போனாலும் சிக்கலை தான் கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. கேது அவயோகியாக போயிட்டார். அவயோகி 10ல் இருப்பது ஒரு சிறப்பு இல்லை. 10ஆம் அதிபதி 4ல் போயிருக்கார். அப்போ இவங்க எந்த தொழிலுக்கு போனாலும் அவரை உத்தியோகம் பார்த்தாலும் ஒரு சிறப்பு இல்லை. அதே மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் ஒரு சிறப்பு கொடுக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி உத்தியோகத்தை பார்க்கக்கூடிய கிரகமே இந்த ஜாதகத்துக்கு புதன். அதாவது சுக்கிரன் 6ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் அதிபதியே வர்றாரு. அவரே ஒரு சிறப்பு நிலை இல்லாமல் வக்ரமாயிட்டார். ரிவேர்ஸ் ஆயிட்டார். அதாவது பரிவர்த்தனை யோகம் வேற. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்போ குடும்பமும் கெட்டுருச்சு.
புதன் அஸ்தாங்கம் ஆயிட்டாரு. அஸ்தாங்கமாகி ஒரு படிப்பை கொடுத்துருக்கலாம். படிப்பை கொடுத்துருக்கும். ஆனா, அந்த சுக்கிரன் கெட்டுட்டாருன்னு வச்சுங்க. கலஸ்தர காரகன் சுக்கிரன் கெடுவது கலஸ்தரத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு. அப்ப இந்த ஜாதகர் தன் விரும்பிய ஒரு கணவரை திருமணம் பண்ணியிருந்தாருன்னா நல்லாருக்கும். விரும்பிய வாழ்க்கை நல்லாருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 5ல் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கனால, அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடங்கிறது ஆள் மனசை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சந்திரன் பகவான் வந்து சுயசாரம் பெற்றிருக்காரு. சுயசாரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அப்ப தன் விரும்பியவர் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிறப்பு நிலை ஒரு மனசுக்கு பிடிச்சவரோட வாழலாம் அப்படிங்கிற தன்மை கூட இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். இந்த இந்த காலகட்டமும் இவங்களுக்கு அதுதான் அது நடக்கும்னு நினைக்கிறேன், என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இவங்களுக்கு அந்த யோகம் குறைவா இருக்குது. ஏன்னா, மாங்கல்யஸ்தானம் பலம் இழந்துருச்சு. கலஸ்திரஸ்தானம் பலம் இழந்துருச்சு. பாக்கியஸ்தானம் பலம் இழந்துருச்சு. இதெல்லாம் பலம் இழந்துருச்சு. பலம் குடுக்கல. அதனால இவங்களுக்கு அது பலம் இல்ல. அப்ப தன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு அது வந்து நடத்தி குடுக்கும் என்பது தான். ஏன்னா சுகாதிபதி 4ல் அதாவது 4ஆம் அதிபதி சுகாதிபதி லக்கினத்திலே இருக்கார். அப்ப அந்த சுகத்தை இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட இப்ப கேள்வி, அவங்க வந்து தொழில் 2ஆம் திருமணத்துக்கு யோகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இவங்க 2ஆம் திருமணமும் இல்ல. எத்தனை திருமணம் பண்ணாலும் யோகம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் கெட்டு, பாக்கியம் கெட்டு, குடும்பம் கெட்டு, எல்லாம் கெட்டு எப்படி திருமணம் நிலைக்கும்? அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு காட்டுது. அப்ப இவங்களோட வாழ்க்கை எப்படின்னு பார்த்தா, தன் 5ஆம் இடங்கிறது காதல சொல்றோம். அந்த காதல் யார் மேல வரும்? தன்னோட பெண் மேல வரும். ஏன்னா 5ஆம் இடம் ஒரு புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். பாக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா, ஆண் வாரிசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப பெண் குழந்தையா இருக்கிறனால, இவங்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த பெண்ண வந்து நேசிக்கக்கூடிய தன்மையா வரும். அந்த பெண்ணுக்காக இவங்க வாழக்கூடிய தன்மை, பெண் மேல ஒரு ஆசை வச்சு அவங்களுக்காக வாழணுங்கிற வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது. இப்ப இவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்வி. இப்ப குரு மகா திசை, அஷ்டமாதிபதி திசை அவமானத்த குடுக்கும், கஷ்டத்த குடுக்கும், நஷ்டத்த குடுக்கும். அதே மாரி ஊர விட்டு போய் மறைய சொல்லும். தேவையில்லாத பிரச்சனைய சிக்கிக்க சொல்லும். யாரையாச்சும் நம்பி இப்ப ஏதாச்சும் இழக்க சொல்லும். அப்படிங்கிற தன்மை இந்த குரு பகவானோட தசா அவ்வளோ சிறப்பு இல்ல. இவங்களுக்கு குரு மகா தசை ஆரம்பிச்சிருந்தே இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு யோகமில்லாத தன்மையை குடுத்துருச்சு. ஏன்னா, குருவும் மகத்தோட சாரத்தில் இருக்காரு. ராகுவும் மகத்தோட சாரத்தில் இருக்காரு. அப்ப இந்த 2 கிரகமும் அதில இருப்பது ஒரு சிறப்பு இல்ல. அப்ப இவங்களோட பூர்வ ஜென்மத்திலோட தோஷத்தை இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. பூர்வ ஜென்மம் பார்த்தா உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா 4ஆம் இடம் தாய் வழி உறவு என்று சொல்லக்கூடியது அவ்வளோ சிறப்பில்லாத போச்சு ஜாதகத்துக்கு. தந்தை வழியும் ஒரு சிறப்பில்லாத போச்சு. அப்ப 2 இடமும் சிறப்பில்லாத போனாலும் தாய் தந்தையரோட கர்மாவின் பலனை இந்த ஜாதகர் அனுபவிச்சு ஆவணும். அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி நமக்கு தெரிகிறது. அப்ப இவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? இப்ப குரு மகா திசையில் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் புத்தி நடக்குது. பிப்ரவரி வரைக்கும் 2025 பிப்ரவரி 26 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப செவ்வாய் புத்தியும் 7 கூடிய புத்தி. அதனால தான் திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு திருமணமே 7ஆம் அதிபதி போய் கர்மஸ்தானத்தில போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில. அப்ப எத்தனை திருமணம் பண்ணாலும் அதில வந்து ஒரு கர்மாவை குடுக்குவோம் அப்படிங்கிற தன்மை இருக்குது. இவங்களுக்கு அதான் 2ஆம் தரத்துக்கு உண்டான ஒரு தன்மையும் பார்த்தாலும் அதுவும் கெட்டு போச்சு. அடுத்து வர 3ஆம் தரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அது யோகம் இல்ல. அப்ப இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன் மகள தன் மகளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக, தன் பிள்ளைக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக, இனிமே இவங்களோட வாழ்க்கை இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு குடும்பஸ்தானம் சிறப்பில்ல. 4ஆம் இடம் சிறப்பில்ல, 7ஆம் இடம் சிறப்பில்ல, 9ஆம் இடம் சிறப்பில்ல. அப்ப தொழிலாட்சி சிறப்பா இருக்கும்னு பார்த்தா, அதுவும் சிறப்பில்ல. ஏன்னா, சூரியன் ஒரு லக்கினத்தில இருக்கனால, தன் கௌரவத்துக்காக வாழணும் சமுதாயத்தில, அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தன் கௌரவத்துக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா சூரியன் வந்து ரோகிணியோட சாரத்தை பெற்று 4ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு வந்து அந்த கௌரவத்துக்காக வாழக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய ஒரு தசா காலங்கள் சிறப்பு இல்ல. அப்ப இந்த குரு மகா திசை அடுத்து வரக்கூடிய ராகு புத்தியும், ராகு புத்தி அவ்வளோ சுகஸ்தானத்தை குடுத்தாலும் கெடுத்துருவார் அப்படிங்கிற ஏதாச்சும் நோய குடுத்துருவாரு. ஏன்னா இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைய குடுத்துருவார்ன்னு வச்சுக்கங்க. உடல் பிரச்சனை ராகு புத்தியில இவங்களுக்கு மேலோங்கி வரக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய தசா காலங்கள் எது? சனி மகா திசை, பாக்கியாதிபதி திசை, 10 கூடிய திசை. அப்ப ஏதோ ஒரு வேலை செய்யலாம். ஏன்னா சனி பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு தான் இருக்குது. அப்ப ஏதோ ஒரு வேலை செய்யலாம், வேலைக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை, ஏதோ ஒரு சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் உங்க மனசுல ஆழமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி வரக்கூடியவன் சனி பகவான் ஆ லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று 10ஆம் இடத்த கர்மகாரன் கர்மஸ்தானத்தை பார்ப்பதும், அதே மாரி உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதும்,
இந்த சனி பகவான் அடுத்தது வந்து பார்க்கும்போது லக்கினத்துக்கு 2ஆம் இடத்து தனஸ்தானத்தையும் பார்ப்பதும், இவங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக தன வருவாயை குடுக்கக்கூடும். தனத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்ப? இந்த சனி திசை ஆரம்பிக்கும்போது இவங்களுக்கு அது ஏன்னா குரு தசை முடிஞ்சு ராகு அதாவது ராகு புத்தி குரு தசாவுல ராகு புத்தி எண்டுலயே அதுக்கு உண்டான நிலைப்பாடை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா, ஏன் சொல்றேன்னா, சனி பகவான் கர்மகாரகன். கர்மாவுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை, ஜீவனத்துக்கு உண்டான நிலைப்பாட்டை லக்னாதிபதி சாரத்தை பெற்றதனால், சனியோட தன்மை அந்த நிலைப்பாட்டை குடுக்கும் ஜாதகத்துக்கு. ஏன்னா, சனியோட பார்வை பாருங்க, 6ஆம் இடத்த பார்க்குது, 3ஆம் பார்வையா, 7ஆம் இடத்த பார்க்குது. அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா இருக்கிறதுனால, தொழில் ஸ்தானத்த பார்க்குது. அடுத்தது தனஸ்தானத்த பார்க்குது. அப்ப இந்த ஸ்தானத்த பார்க்கும்போது, லக்னத்த பார்க்குது. அப்ப லக்னத்த பார்க்கும்போது, இந்த லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு மூலியமாக, ஏதோ ஒரு தன்மையை ஏற்படுத்தி குடுப்பார். ஏன்னா லக்னாதிபதியே 2ல போய் உட்காந்துட்டார். அப்ப ஏதோ ஒரு மூலியமா நம்ம சம்பாரிக்கணும், வருமானத்தை ஏற்படுத்தி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு, ஒரு சொந்த தொழிலை ஒரு அமைக்கக்கூடிய தன்மையும், சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகமும், இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சனி பகவான் குடுப்பார் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அது எந்த மாரி குடுப்பார் என்பது, லக்னாதிபதிக்கு ஒரு கஷ்ட ஜீவனம் தான் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு கஷ்ட ஜீவனமா இருந்தாலும், அது ஒரு மேன்மையை குடுக்கும். தன் சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொடுக்கும் என்ற ஒரு உண்மையான நிலைப்பாடு இந்த ஜாதகத்தில் தெரிகிறது. இதுக்கப்புறம் ஏற்புரையை கேட்டதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.